தற்போதைய செய்தி. நோயாளியிடமிருந்து பணம் பெறுவது தொடர்பாக ஊழியர்கள் 2 பேரிடையே வாக்குவாதம் நடைபெற்றிருக்கிறது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையினுடைய அவல நிலையை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விமலவேலன் இணைப்பில். விமலவேலன், அந்த காட்சியினுடைய முழு விவரத்தை சொல்லுங்க. வணக்கம் கோபால். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையானது மாவட்டத்திலேயே 2வது பெரிய மருத்துவமனையாகும். இங்கு சங்கரன்கோவில் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள சுமார் 170க்கும் மேற்பட்ட கிராமத்திலிருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். மேலும் நூற்றுக்கணக்கான நோயாளிகள் உள் நோயாளிகளாகவும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதற்கிடையில் இந்த மருத்துவமனையை புதுப்பிக்கும் பணியானது வேறு தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தற்போது அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு மருந்து கட்டும் இடத்தில் நோயாளிகளிடம் பணம் வாங்குவது தொடர்பாக அங்கு பணிபுரியும் 2 ஊழியர்கள் தங்களுக்குள் வாக்குவாதம் செய்ததாக கூறப்படும் வீடியோவானது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஏற்கனவே சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்கு வரும் பெண்களின் உறவினர்களிடமும் காயத்திற்கு மருந்து கட்ட வரும் நோயாளிகளிடம் இருந்தும் உடற்கூராய்வு செய்வதற்கு உறவினர்களிடமிருந்தும் வலுக்கட்டாயமாக பணம் பெறுவதாக கூறப்படுகிறது. புகாரானது பொதுமக்களிடமிருந்து தொடர்ந்து மருத்துவ இணை இயக்குநருக்கு சென்ற வண்ணம் உள்ளதாகவும், ஆனால் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் மருந்து கட்டும் இடத்தில் ஒரு ஊழியர்கள் 2 பேர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோவானது தற்போது வைரலான நிலையில் வலியுடன் வரும் நோயாளிகளை கவனிக்காமல் ஊழியர்கள் தங்கள் சொந்த வெறுப்பை மனதில் வைத்துக் கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்றும், இது குறித்து மருத்துவமனை நிர்வாகம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நோயாளிகள் மற்றும் அவர்களது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோபால், உங்கள் விவரங்களுக்கு நன்றி விமலவேலன்.